இல்ல மாப்பிள்ள வணக்கம்டா. நானும் என் தம்பி காலைல ஏன் சொன்னேன், ஒரு சில முக்கியமான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த 2 நாள் புயல்ல அந்த பூனை பசங்க என்ன பண்றானுங்கன்னா, மழை காரணத்தால அவங்களால அவுட்டோர் பக்கம் போவே முடியல. அதனால இன்டோரை போட்டு நாஸ்தி பண்றானுங்க. அதுலயும் மெயினா இந்த கிஸ்ட் கரெக்டா போயிட்டு கட்டிலடியில பூந்துக்கிறான். சரி நானும் பையன் குளிர் தாங்க தான் போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உற்று நோக்கி பார்த்தப்பறம் தெரிஞ்சு தலைவன் ஆய் போறதுக்கு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த இடத்த மொத்தமா அடிச்சு முடிச்சிட்டோம். காலையில சாப்பாட்டுக்கு சூடா 4 இட்லியும் தொட்டுக்கிறதுக்கு கறி குழம்பும். அதை சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இப்போ ஒரு சின்ன விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க நண்பனுக்கு இந்த மாதத்துல தான் பிறந்த நாள். வீட்டுல அம்மாவும் அப்பாவும் என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு தம்பி உனக்கு 21 வயசு ஆக போகுது. அதனால இந்த பிறந்த நாள் எப்படி கொண்டாட போறோம்னா, இங்க பக்கத்துல கொஞ்ச தூரத்துல ஒரு முதியோர் இல்லம் இருக்கதா கேள்விப்பட்டோம். உன் பிறந்த நாள் அன்னைக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வேளை சாப்பாடு செஞ்சு தர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் மத்த டீடைல் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கு. அதனால உட்காந்து மாலை வரைக்கும் படிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வழக்கம் போல நம்ம முட்டி சரியா வரதுக்கு நீக்கான ஸ்ட்ரென்த் ஒரு கிளம்ப பண்ணிட்டு இருந்தேன். மருத்துவமனைக்கு போயிட்டு வந்த அப்புறம் ஒரு சின்ன அப்டேட். இதுக்கப்புறம் நீ பேண்ட் போட்டுக்கிட்டு ட்ரைனிங் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. அதனால இரவு ஒரு 8 மணி அளவுல மருத்துவ கடைக்கு போயிட்டு 200 ரூபாய் மதிப்புல நீ பேண்ட் ஒன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நான் இப்போ தூங்க போறேன். நீங்களும் சீக்கிரமா தூங்குங்க. நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.